கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட பிப்ரவரி மாதம் 5ஆம் நாளிலும் தினமொரு இறைவாக்கின் வழியாக உங்கள் ஒவ்வொருவரையும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. இன்று கூட நாம் தியானிக்க இருக்கிற வார்த்தை 1 குறிப்பேடு 19ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். ஆண்டவர் தமக்கு நலமாய் தோன்றுவதை செய்வாராக. ஆமேன். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, நாம் ஏறெடுக்கும் ஜெபங்கள் எப்பொழுதுமே ஏசப்பா எனக்கு இந்த நன்மை வேண்டும், எனக்கு அந்த நன்மை வேண்டும் என்று நன்மைகளை பட்டியலிட்டு சொல்லிக்கொண்டே இருப்போம். அதே போல எனக்கு இந்த பிரச்சனை இருக்கு, இதை சரி பண்ணுங்க, எனக்கு இந்த பலவீனம் இருக்கு, இதை மாற்றி போடுங்க, என்னுடைய தேவைகளை எல்லாம் நீங்கள் சந்தியுங்கள் என்று நம்முடைய குறைகளை எல்லாவற்றையும் அவருடைய பாதத்திலே சொல்லி சொல்லி நிறைவாக்க வேண்டும் என்று ஜெபிப்போம். அந்த ஜெபத்தில் எல்லாவற்றிலுமே ஒரு கண்டிஷன் இருக்கும். எனக்கு இதை செஞ்சீங்கன்னா எனக்கு ரொம்ப சந்தோஷம், எனக்கு இதை இப்படி செஞ்சீங்கன்னா எனக்கு ரொம்ப சந்தோஷம் என்று நம்முடைய ஜெபங்களிலே ஒரு கண்டிஷனை போட்டு தான் நாம் ஜெபிக்கிறோம். ஆனால் இன்றும் ஆவியானவர் அருமையாக இந்த வார்த்தையை கொடுக்கிறார், ஆண்டவர் தமக்கு நலமாய் தோன்றுவதை செய்வாராக என்று. ஆம் கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, உங்களுக்கு நல்லா தெரியும், இன்றைக்கு அநேக குடும்பங்களில் ஒரே ஒரு பிள்ளை தான் வளர்க்கிறார்கள், ஒரு பையன் இல்லைன்னா ஒரு பொண்ணு. ஆகவே அந்த பிள்ளைகள் எதை கேட்டாலும் வாங்கி தருவாங்க. அவர்கள் அது நன்மையா தீமையா, இது இந்த சாப்பாடு வயிற்றுக்கு ஒத்துக்கொள்ளுமா ஒற்றுக்கொள்ளாதா என்று எதையுமே யோசிக்காமல் காசு இருந்தால் உடனடியாக அவன் கேட்ட பொருள் கேட்ட உணவு கிடைத்துவிடும். ஏன்னா அவர்கள் ஒரே ஒரு பிள்ளை வளர்க்கிற காரணத்தினால் அந்த அளவுக்கு ஒரு பாசம். அதே பெற்றோர்கள் ஒரு காலகட்டம் வர்றப்ப இப்போ தன்னுடைய பையனுக்கு நல்ல ஒரு காய்ச்சி அடிக்குது, இப்போ அவன் ஒரு ஐஸ்கிரீம் கேட்டால் வாங்கி கொடுப்பாங்களா? வாங்கி கொடுக்க மாட்டார்கள். ஏன்னா இப்போ நார்மலாக இருக்கான், ஆனாலும் கொரோனா என்கிற அச்சம் இருந்தாலும் கூட சரி நம்ம சேஃப்டியாக ஒரு நல்ல ஒரு பிராண்டட் ஐஸ்கிரீமை வாங்கி கொடுப்போம், கொடுத்த உடனேயே கொஞ்சம் சுடுதண்ணி குடிக்க சொன்னால் சரியாயிரும், சளி பிடிக்காது என்பது போன்ற சில ஆலோசனைகளை அவர்கள் யோசித்து செய்யலாம். ஆனால் நன்றாக காய்ச்சல் அடிக்கிற தன்னுடைய ஒரே பிள்ளை கேட்கிறான் என்று அவர்கள் எப்பொழுதும் ஒரு ஐஸ்கிரீமை வாங்கி கொடுக்க மாட்டார்கள். ஆம் கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இதுதான் அந்த பெற்றோர்கள் பிள்ளைகள் எதை கேட்டாலும் அவர்களுக்கு அது நலமாய் தோன்றுவதை மாத்திரம்தான் அவர்கள் செய்து கொடுப்பார்கள். ஆம் கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, ஒரு சாதாரண மனிதர்களாகிய நாமே இந்த அளவிற்கு நாம் யோசிக்கும் பொழுது, இந்த உலகத்தையே படைத்தாலும் நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நமக்கு நலமானதை செய்ய மாட்டாரா? நாம் எவ்வளவுதான் நாம் ஜெபித்தாலும் கடவுள் நமக்கு எது நல்லதோ அதை மட்டும்தான் நமக்கு கொடுப்பார். அதுதான் கடவுள் நம்மீது வைத்திருக்கும் அன்பு. அதை நாம் மிக தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். சில நேரங்களில் நாம் ஏறெடுக்கிற விண்ணப்பங்களுக்கு அப்படியே பதில் வரவில்லை என்றால் நமக்கு மிகுந்த கோபம் வருகிறது, நம்முடைய நம்பிக்கை குறைந்து போகிறது. ஆம் கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களை, தயவு செய்து இது போன்ற ஒரு குழப்பத்திற்குள்ளாக நீங்கள் ஆளாகாதீர்கள். கடவுள் இன்று கொடுத்த வாக்கின்படியாகவே நீங்கள் எதை கேட்டாலும் அதை உங்களுக்கு அப்படியே செய்ய வல்லவரான தேவன் உங்களுக்கு அதிலே நலமானதை மட்டுமே செய்தால்தான் நீங்கள் அவருடைய பிள்ளைகளாக எப்பொழுதும் வாழ்வீர்கள். நீங்கள் எப்பொழுதும் கடவுளுடைய கரங்களுக்குள்ளாக நான் பாதுகாப்பாக சந்தோஷமாக வாழ வேண்டும் என்றால் கடவுள் நீங்கள் கேட்கிறதில் நலமானதை மட்டும் உங்களுக்கு அருளினால் மாத்திரமே அது நடக்கும். நீங்கள் அவருடைய பிள்ளைகளாக வாழ முடியும். ஆம் கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இன்று பெற்றுக்கொண்ட இந்த வார்த்தையின் படியாகவே உங்களுடைய ஜெபங்கள் இன்று முதல் நீங்கள் ஜெபிக்க தொடங்குங்கள். ஏசப்பா, இவையெல்லாம் என்னுடைய மன்றாட்டு, இவையெல்லாம் என்னுடைய வேண்டுதல்கள், இவையெல்லாம் என்னுடைய தேவைகள், ஆனாலும் உமக்கு நலமானதை எங்களுக்கு செய்யும் ஆண்டவரே என்று நம்மை தாழ்த்தி அவருடைய பாதத்தில் அர்ப்பணிக்கும் பொழுது நமக்கு நலமானதை மாத்திரமே கடவுள் கொடுத்து ஆசீர்வதிப்பார். ஆகவே எல்லாவற்றையும் கடவுள் எனக்கு கொடுக்கிறது நன்மை மாத்திரமே என்கிற விசுவாசத்தில் நீங்கள் உறுதியாயிருங்கள். எப்பொழுதும் கடவுள் உங்களுக்கு கொடுத்திருக்கிற சமாதானத்தை யாரும் பறிக்க முடியாது. நாம் ஜெபிப்போமா? இயேசு மகாராஜாவே, எங்கள் அன்பு தகப்பனே, இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட புதிய நாளுக்காக உமக்கு கோடான கோடி நன்றி அப்பா. இந்த நாளிலும் நாங்கள் பெற்றுக்கொண்ட இந்த வார்த்தையின்படியாகவே நாங்கள் எப்பொழுதும் எங்களுடைய ஜெபங்களில் எங்களை தாழ்த்தி அப்பா எங்களுக்கு நலமானதை மட்டும் வேண்டும் என்று நாங்கள் கேட்கக்கூடிய பக்குவத்தை ஞானத்தை
தாழ்ச்சியை எங்களுக்கு கொடுத்து ஆசீர்வதிக்க வேண்டும் என்று உமது பாதத்தில் எங்களை அர்ப்பணித்து ஜெபிக்கிறோம் தகப்பனே. இன்றும் தன்னுடைய பிறந்த நாள் மற்றும் திருமண நாளை கொண்டாடும் உமது பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் தகப்பன் எல்லா நன்மைகளாலும் நிரப்பி ஆசீர்வதித்திட அர்ப்பணித்து ஜெபிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இன்று நாம் கற்றுக்கொண்ட இந்த பாடம் நம்முடைய ஜெபங்களிலே இன்று முதல் பிரதிபலிக்க தொடங்கட்டும். நமக்கு எப்பொழுதும் நலமானதை செய்கிற தேவன் நம்மை எப்பொழுதும் சமாதானத்துடன் நடத்துவார். ஆமென். தேங்க்யூ.